குட் மார்னிங். இயக்கவியல் சமன்பாட்டில இருந்து வாயு விதிகளை நிறுவி இருக்கிறோம். அதற்காக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் என்றாலும் நாங்கள் சந்தோஷமான சூழ்நிலையில படிக்க வேணும். அதுக்கு எல்லாம் நல்ல இறைவன் துணை உரியவோடும் என்று கேட்டுக்கொள்வேன். எல்லாட்ட நோக்கமும் நல்லா இருந்தால் சில நேரத்துல மாற்றங்கள் நல்ல மாதிரி நடக்கும். சரி, ஓகே. அப்ப இந்த தாக்க இயக்கவியல் பாருங்க. சாரி, இயக்கவியல் சமன்பாட்டில இருந்து நாங்கள் கடைசியா ஒரு வாயு இது நிறுவினாங்க, லட்சிய வாயு சமன்பாடு. லட்சிய வாயு சமன்பாட்டை நிறுவுறது சம்பந்தமாக உங்களுக்கு நான் கதைச்சிருக்கிறேன். இங்க ஒரு பாருங்க, அதுல எத்தனை பேருக்கு அது விளங்கிச்சோ தெரியல. நான் அந்த லட்சிய வாயு சமன்பாட்டை நிறுவுறதுல இருந்து இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறேன். அப்ப கவனிங்க. நாங்கள் இயக்கவியல் சமன்பாட்டில இருந்து பிவி சமன் 2/3 NK dash into T அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமன்பாட்டை எடுத்திருக்கிறோம். பிவி சமன் 2/3 NK dash into T என்ற ஒரு சமன்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு வாயு விதியையும் இயக்கவியல் சமன்பாட்டில இருந்து நிறுவ சொல்லி கேட்டால், இப்ப உண்மையில பிவி சமன் நாட்டிலிருந்து நிறுவ சம்பந்தமா தான் எங்களோட சிலபஸ் கூடுதலாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு அற்ப விஷயம். இதை நாங்கள் பார்த்துக்கொண்டு போறதுல தப்பில்லை. அப்படி நிறுவ சொல்லி கேட்டால் அந்த 1/3 MnC² பாரை இந்த பிவி சமன் 2/3 NKT dash என்று எடுக்க வேணும். இதை நீங்கள் எடுத்து காட்டுற முறை சம்பந்தமாக முதலாவதுல நாங்கள் பார்த்திருக்கோம். இதுல இருந்து நாங்கள் பிவி சமன் NRT-யை நிறுவ போறோம். கவனிங்க, பிவி சமன் NRT என்ற சமன்பாட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு நாங்கள் முதல் பார்க்க வேண்டும். அங்கேயும் அமுக்கம் இருக்கு, கனவளவு இருக்கு. இங்கேயும் அமுக்கம் இருக்கு, கனவளவு இருக்கு. ஆனால் அங்க மூல் இல்லை. சரி, அங்க மூல் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த மூளைக்குள்ள கொண்டு வரணும். மூளை கொண்டு வர வேணும்னு சொன்னால் இல்ல, மூலக்கூறுகள் எண்ணிக்கை இருக்கு. ஒரு அவகாதரோ மாறிலியால பிரித்தால் சரி. ஆனால் நேரடியாக அவகாதரோ மாறிலியால தனியனை பிரிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு சமன்பாடு. ஆகவே நாங்கள் சமன்பாட்டை குழப்பாமல் சின்ன மாற்றத்தை செய்யும். ஒரு எல்லால பிரிச்சு ஒரு எல்லால நாங்கள் பெருக்கி இதே சமன்பாட்டை மீண்டும் எழுதி கொள்வோம். ஒரு எல்லால பிரிச்சு ஒரு எல்லால பெருக்கி இதே சமன்பாட்டை மீண்டும் எழுதி கொள்றோம். இப்ப எங்களுக்கு தெரியும் கேபிட்டல் N over L என்பது ஸ்மால் n-க்கு சமன். ஆகவே பிவி சமன் 2/3 இந்த எல் கே நாங்கள் எழுதின L into K dash இன்று இதுக்கு பதிலாக நாங்கள் எண்ணை பிரதியீடு செய்யலாம். அதனால T எழுதிடும். இப்ப 2/3 மாறாது, எல் அவகாதரோ மாறிலி மாறாது, கே டேஷும் ஒரு மாறிலி. அப்ப இவ்வளவு மாறிலிக்கும் பொதுவாக நாங்கள் இந்த R என்று சொல்லப்படும் இந்த அகில வாயு மாறிலியை பிரயோகித்துக் கொள்ளலாம். ஆகவே பிவி சமன் N, இதுக்கு பதிலாக R போடுறோம், R T. இது லட்சிய வாயு சமன்பாடு. சரிதானே? இதே மாதிரி நீங்கள் ஏனைய சமன்பாடுகளும் நிறுவ தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 1-2 தரம் நீங்கள் பார்க்காமல் நிறுவ வேணும். அடுத்தது நான் ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சிட்டு ஒரு பிராக்டிக்கல் ஒன்று சம்பந்தமாக கதைக்கணும். இல்லை, நான் உங்களுக்கு கடைசி வகுப்புல இந்த சராசரி வர்க்கமூல கதி காண்பது சம்பந்தமான ஒரு சமன்பாடு பற்றி கதைச்சிருக்கேன். √C² பார் √3RT/m என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமன்பாட்டின் மூலம் தொடர்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் பிவி சமன் NRT-யையும் லட்சிய வாயு சமன்பாட்டையும் பயன்படுத்தி எடுத்து நாங்கள் இதுல ஒரு குறித்த வாயு சொல்லப்பட்டு அது காணப்படுகின்ற வெப்பநிலையும் தரப்பட்டால் நாங்கள் இந்த சமன்பாட்டில பிரதியீடு செய்வதன் மூலம்
அந்த வாயுவின் சராசரி மூலக்கூற்று கதியை காண முடியும். ஆனால் அதிலே உள்ள சுருக்கல் இடர்பாடை தவிர்ப்பதற்காக பகுதி 1 வினாக்களில் சில சமயம் 2 சந்தர்ப்பத்திற்குரிய கதிகளோட தொடர்படுத்தி அந்த சந்தர்ப்பத்துக்குரிய வெப்பநிலையோட தொடர்படுத்தி வினாக்கள் கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு வெப்பநிலையில இந்த கதியை தந்துட்டு இன்னொரு வெப்பநிலையில கதி என்னன்னு கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். 300 கெல்வின் வெப்பநிலையில இப்ப நாங்கள் 1500 மீட்டர் செகண்ட் -1 என்ற கதியில ஒரு மூலக்கூறு இயங்குதுன்னு சொன்னால் 600 கெல்வின் வெப்பநிலையில என்ன கதியில இயங்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த கேள்வியை முதலாவது தரவு தராமல் 1500 கெல்வியில ஹைட்ரஜன் வாயு என்ன கதியில செல்லும் என்று கேட்டால் நீங்கள் இந்த சமன்பாட்டுல பிரதியீடு செய்து காணுவீங்கள். அப்ப ஹைட்ரஜன் என்றால் இதுல மூலர் தனிவு 2 கிலோகிராமுக்கு மாத்தி போடணும் என்று சொல்லியிருக்காரு. அப்படி காணலாம். இந்த சுருக்கல் இடர்பாட்டை தவிர்ப்பதற்காக சில நேரத்தில் இந்த கேள்வி மாற்றி அமைக்கப்படும். ஒரு கேள்வி நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு 300 கெல்வின் வெப்பநிலையில் நியோன் வாயு மூலக்கூறுகளின் இடை வர்க்கமூல வேகம் நியோன் வாயு மூலக்கூறுகளின் இடை வர்க்கமூல வேகம் 540 மீட்டர் செகண்ட் -1 ஆகுமெனின் 300 கெல்வின் வெப்பநிலையில் நியோன் வாயு மூலக்கூறுகளின் இடை வர்க்கமூல வேகம் 540 மீட்டர் செகண்ட் -1 ஆகுமெனின் முதலாவது கேள்வி 600 கெல்வின் வெப்பநிலையில் 600 கெல்வின் வெப்பநிலையில் நியோன் வாயுவின் 600 கெல்வின் வெப்பநிலையில் நியோன் வாயுவின் இடை வர்க்கமூல வேகம் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இதற்கு முதலாவது தரவு தர வேண்டும் என்று உண்மை அவசியம் இல்லை. ஏன் வாயு நியோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, வாயு நியோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு நியோனின் சார் மூலக்கூற்று திணிவு தெரியும் அல்லது வினாவில தரப்படலாம். அது இருக்கிற வெப்பநிலையும் தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் √c²⁻√3RT/m என்ற சமன்பாட்டில கொண்டு போய் வெப்பநிலையையும் மூலர் திணிவையும் பிரதியிட்டு சுருக்குவோமாக இருந்தால் 600 கெல்வின் வெப்பநிலையில நியோன் வாயுவின் கதி கிடைக்கும். சரிதானே? அது உண்மையான கதியா இருக்கும். இப்ப ஒரு தரவு தொடர்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தரவு சரியோ விளையோன்றது எங்களுக்கு தெரியாது. 300 கெல்வின் வெப்பநிலையில நியோனின் வர்க்கமூல கதி 540 மீட்டர் செகண்ட் -1 என்று சொல்லி ஒரு தரவு தரப்பட்டிருக்கு. இந்த தரவு உண்மையாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டால் இதை அடிப்படையாக கொண்டு 600 கெல்வின் வெப்பநிலையில நியோன் வாயுக்கு என்ன கதி இருக்கும் என்பதை சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் காணலாம். இந்த மாதிரி சிக்கல் தன்மையாக போகாமல் நாங்கள் தொடர்பின் மூலமாக எடுக்கலாம். முதலாவது சந்தர்ப்பத்துக்கும் 2வது சந்தர்ப்பத்துக்கும் இடையில வாயு ஒன்றுதான், மாறையில் ரெண்டுமே நியோன் வாயு. ஆகவே மூலர் திணிவு மாறாது, ஆறும் மாறாது. ஆகவே இந்த வாயுவினுடைய சராசரி மூலக்கூற்று கதி வர்க்கமூல கதி வெப்பநிலையின் வர்க்கமூலத்திற்கு நேர்வீத சமனாக இருக்கும். இதுதான் சமன்பாடு. நான் சொன்னேன், நீங்க ஒரே சமன்பாடுல பிரதியீடு கஷ்டப்படாமல் 2 சமன்பாடு எடுத்து தீர்க்கலாம். அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல அந்த தரவை நாங்கள் இதுல பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது சந்தர்ப்பத்துல சராசரி வர்க்கமூல கதி 540 மீட்டர் செகண்ட் -1
ரூட் சி ஸ்கொயர் பார் தடவை தான் தந்திருக்கு. என்ன வர்க்கமூல கதின்னு சொல்லி நேர்வித சமன் டி, வெப்பநிலை 300 கெல்வின். இது முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு என்ன? இரண்டாவது கேள்வி என்ன? தொடர்பு 600 கேள்வியில் இந்த கதி என்ன அப்படின்னு கேட்டு அப்ப எனக்கு தெரியாது. ரூட் சி ஸ்கொயர் பார் 600 கெல்வின் என்றால் ரூட் 600 கெல்வின் இரண்டாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிப்பதன் மூலம் நாங்கள் இந்த ரூட் சி ஸ்கொயர் பார் 600 கெல்வின் உரிய கதியை காணலாம். இதுவும் வர்க்கமூலத்துக்கு இருக்கு, இதுவும் வர்க்கமூலத்திற்கு. பொதுவாக வர்க்கமூலத்தை போட்டு நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் 2 வர்க்கமூலத்துக்கு 2 வரும். அப்ப 600 கெல்வின் வெப்பநிலையில சராசரி வர்க்கமூல கதி என்னன்னு கேட்டால் 540 தர ரூட் 2 ஆக இருக்கும். இப்ப ரூட் 2க்கு எங்களுக்கு பெருமானம் ஞாபகத்திலே இருக்கும். 1.4 என்று சொல்லி நாங்கள் அநேகமான சந்தர்ப்பத்தில் பாவிச்சுக் கொள்வோம். அதை பிரதிட்டம்னா இலகுவாக சுருக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அவ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ 300 கெல்வின்ல கதியை தந்துட்டா 600 கெல்வின்ல கேள்வி கேட்டிருக்கிறோம். அப்ப நாங்க இந்த சமன்பாடு பிரியோகிக்க தேவையில்லை. இந்த தொடர்பை பிரியோகிச்சு கொள்ளலாம். இந்த தொடர்பை பிரியோகிச்சு கொள்ளலாம். 2 சந்தர்ப்பத்துக்கு தொடரை போட்டு ஒன்றால பிரித்து விட்ட கொண்டு சரி. சில நேரத்தில் இது எங்களுக்கு இலகுவாக சுருக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். இது இந்த இரண்டாவது கேள்வி. இந்த தொடர்புக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் 1200 கெல்வின் வெப்பநிலையில் 1200 கெல்வின் வெப்பநிலையில் 1200 கெல்வின் வெப்பநிலையில் நியோன் வாயுவின் வர்க்கமூல கதி என்ன கேட்டிருக்கு? சராசரி வர்க்கமூல கதி என்ன கேட்டிருக்கு? செய்யுங்க. 1200 கெல்வின் வெப்பநிலை. இப்போ 300 கெல்வின் வெப்பநிலையில கதி தந்திருக்கணும். 1200 கெல்வில கேட்டிருக்கணும். இப்ப எங்களுக்கு 1200 கேள்வியில நியோனின் வர்க்கமூல கதி எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கள் தொடர்பை பிரியோகிக்கிறோம். 1200 கேள்வி. இதை இப்ப இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளும். முதலாவது சமன்பாடு இது, இரண்டாவது சமன்பாடு இது. முதலாவது சமன்பாடு இது, இரண்டாவது சமன்பாடு இது. இப்ப நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிக்கினால் எங்களுக்கு இந்த இலகுவான ஒரு விடை கிடைக்கிறத பார்க்கலாம். பெருமானம் சுருக்கப்படக்கூடிய மாதிரி இருந்தால் இலகுவான விடை வரும். சமன் 1200 300 கெல்வின் அண்டு இருக்கும். அப்ப ரூட் சி ஸ்கொயர் பார் வந்து சுருக்கினீங்கன்னா 4 வர்க்கமூலத்துக்கு 4 540 தர வர்க்கமூலத்துக்கு 4. இது வெளியில வந்துச்சுன்னு சொன்னால் 10 வர்க்கமூலத்துக்கு வெளியில வருது. அப்ப உங்களுக்கு 1080 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். வெப்பநிலை 4 மடங்காக அதிகரிக்கப்படும் போது சராசரி மூலக்கூற்று கதி வந்து 2 மடங்காக அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வர்க்கமூலத்தின் தான் நேர்வீத சமன், வெப்பநிலையின் வர்க்கமூலத்திற்கு தான் நேர்வீத சமன் சொல்லி இருக்கிறேன். சரியா? இதே மாதிரி மூலர் துணிவையும் தொடர்படுத்தலாம். நீங்கள் மூலர் துணிவையும்
ரெண்டு வெவ்வேறு வாயுக்களுக்கு வெவ்வேறு வெப்பநிலையில தரப்படலாம் அல்லது ஒரே வெப்பநிலையிலும் தரப்படலாம். மூலர்தனியை பயன்படுத்தி நீங்கள் இதே மாதிரி கேள்வி செய்யலாம். இந்த சமன்பாடுல பிரதியிட்டு சுருக்குறது கொஞ்சம் கடினம். இதெண்டா இலகுவாக விட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரீட்சைகள்ல இதை தொடர்படுத்தி இலகுவாக சுருக்கக்கூடிய மாதிரி சில இதுல தகவல்கள் தரப்படலாம். சரி, ஓகே. நாங்க ஒரு பிராக்டிக்கல் சம்பந்தமாக கதைச்சு கொள்வோம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஆக்சிஜனின் மூலர் துணிவை, மூலர் கனவளவை, ஆக்சிஜனின் மூலர் கனவளவை, ஆக்சிஜனின் மூலர் கனவளவை ஆய்வுகூடத்தில் துணிதல். ஆக்சிஜனின் மூலர் கனவளவை ஆய்வுகூடத்தில் துணிதல். சரியா? ஆக்சிஜனின் மூலர் கனவளவை ஆய்வுகூடத்தில் துணிதல். கவனிச்சு கொள்ளுங்க. மூலர் கனவளவு என்பது குறித்த வெப்பநிலை குறித்த அமுக்கம். என்ன வெப்பநிலை என்ன அமுக்கம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்படையில ஒரு மூல் வாயு அடைக்கின்ற கனவளவு தான் மூலர் கனவளவு அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்டது. குறித்த வெப்பநிலையிலையும் குறித்த அமுக்கத்திலையும் ஒரு மூல் வாயு, குறித்த வெப்பநிலையிலும் குறித்த அமுக்கத்திலும் ஒரு மூல் வாயு அடைக்கின்ற கனவளவு மூலர் கனவளவு. அப்ப நாங்கள் ஆய்வு கூடத்துல ஆக்சிஜன் வாயுவின் மூலர் கனவளவை துணிய வேணும் என்று சொன்னால் அறை வெப்பநிலையில இருக்கிற அமுக்கம், வளிமண்டல அமுக்கம், இதுல ஒரு மூல் ஆக்சிஜன் வாயு என்ன கனவளவை அடைக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதுதான் ஆக்சிஜன் வாயுவின் மூலர் கனவளவாக இருக்கும். ஒரு குறித்த வெப்பநிலையிலும் குறித்த அமுக்கத்திலே ஒரு மூல் வாயுவுக்கு என்ன கனவளவு இருக்குது என்பதுதான் அதன் மூலர் கனவளவு. சரியா? ஒரு மூல் வாயுவின் கனவளவு. அப்ப வாயுவின் கனவளவு வெப்பநிலையிலும் அமுக்கத்திலையும் தங்கி இருக்கும் என்பதாலே அந்த வெப்பநிலையும் அமுக்கமும் குறிப்பிடப்பட வேண்டும். அப்ப நாங்கள் சாதாரணமாக ஆய்வு கூடத்தில் இந்த பரிசோதனை செய்யும் போது ஆய்வு கூட வெப்பநிலை ஒரு 27 பாகைசியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 300 கெல்வின் வெப்பநிலையாக இருக்கும். வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏடிஎமாக இருக்கும். அப்ப இந்த ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் 300 கெல்வின் வெப்பநிலையிலையும் நாங்கள் ஒரு மூல் வாயுவின் கனவளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணிச்சமாக இருந்தால் அதுதான் ஆக்சிஜன் மூலர் கனவளவாக இருக்கும் இந்த வெப்பநிலையிலும் இந்த அமுக்கத்திலும். ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு நியாயப்பாடானது, இது எவ்வளவு தூரத்துக்கு சரி, இதுல நாங்கள் கணிச்சது உண்மையிலேயே சரியா என்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு எழும். எங்களுக்கு தெரியாது. 27 பாகைசியிலே ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலே மிக திருத்தமாக பரிசோதனை செய்தால் அந்த கனவளவு என்னவாக இருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் வார கனவளவை நம்பிக்கொண்டிருப்போம். நாங்கள் செய்தது சரி, இந்த கனவளவு தான் வந்தது, ஆகவே இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்போம். அப்ப அதுல எங்கள தவறு இருக்கிறத நாங்கள் முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசோதனை செய்யும் போது நிறைய தவறுகள் வரலாம். அப்ப நாங்கள் இதை எப்படி செக் பண்ணி கொள்றது, நாங்கள் செய்தது சரியா இல்லையான்னு சொல்லி என்னென்று செக் பண்ணி கொள்றது என்ற ஒரு பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்கு. நான் 27 பாய்ச்சில ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல ஒரு மூல் ஓட்டு வாயின் கனவளவை பரிசோதனையில துணிய போறேன். இந்த கனவளவு உண்மையிலே திருத்தமான கனவளவா அல்லது திருத்தத்தை அண்மித்திருக்குதா, ஆகலமே விவசாயம் இருக்கா பிள்ளையா இருக்கான்றதை நான் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் நான் கணிச்ச இந்த கனவளவை எஸ்டிபியில எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த ஒரு மூல் வாயு எஸ்டிபியில 22.4 டெசிமீட்டர் கனவளவை கொள்ளும். அப்ப நான் கணிச்ச இந்த வாயுவின் கனவளவை வெப்பநிலை 0 பாகைசியாகும் அமுக்கத்தை ஒரு ஏடிஎமாக வச்சு கணிச்சால்
அந்த கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனவை அண்மித்திருந்தால், மிக அண்மித்திருந்தால் எனது பரிசோதனை ஓரளவிற்கு திருத்தமானது. எனது பரிசோதனை ஓரளவுக்கு திருத்தமானது. ஆகலுமே வித்தியாசப்பட்டதுன்னு சொன்னா நான் அந்த பரிசோதனையில மிகப்பெரிய தவறு விட்டுருக்கேன். நான் இந்த பரிசோதனை தவறானது திருப்பி செய்யப்பட வேண்டும். சரி, அப்ப எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இப்ப அறை வெப்பநிலையிலையும் இந்த வளிமண்டல அமுக்கத்திலையும் வாயுவின் கனவளவை அளக்கிறது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். சரியா? ஓகே. அப்ப இந்த கனவளவை அளப்பதற்காக நாங்கள் இருவேறு முறைகளை பொதுவாக பயன்படுத்திக் கொள்கிறாங்க. ஒன்று கொஞ்சம் இலகுவானது, இன்னும் கொஞ்சம் சிக்கல் தன்மையானது. நாங்கள் என்ன மாதிரி இந்த கனவளவை அளக்கிறோம் என்பதை முதல்ல பார்த்துக்கொள்வோம். அவ இந்த படத்தை ஒருக்கா கீறுங்க. எங்களுக்கு தெரியும் ஒட்சிஜன் மூலர் கனவளவு துணிய வேண்டும் என்று சொன்னால் ஒட்சிஜனை விடுவிக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் எங்களுக்கு தேவைப்படும். ஒட்சிஜன் வாயு மட்டும்தான் வெளிவர வேணும் என்று சொன்னால் ஒட்சிஜன் தயாரிப்பில் நாங்கள் படித்த தாக்கங்கள்ல ஒரு KMnO4 வெப்ப பிரிகையில O2 மட்டுமே வாயு விளைவாக வரும் என்று சொல்லியிருக்கோம். மற்றது கூட்டம் ஒன்றில் லிதியம் நைட்ரேட் வந்து ஏனைய நைட்ரேட்டுகளோட வெப்ப பிரிகையும் கதைச்சிருக்கோம். இந்த வெப்ப பிரிகைகள்ல O2 மட்டுமே வாயு விளைவாக வரும். மற்ற குளோரைட்டுகளோட வெப்ப பிரிகையில O2 மட்டும் வாயு விளைவாக வரும். நாங்கள் இந்த இடத்துல பொதுவாக KMnO4 பயன்படுத்தி இந்த பரிசோதனைகளை செய்யறாங்க. இப்ப KMnO4 வெப்ப பிரிகையில K2MnO4 MnO2 O2 விளைவாகும். இதுல K2MnO4 திண்மம், MnO2 திண்மம், O2 மட்டும் வாயுவாக இருக்கும். அப்ப இங்க வார வாயு O2 என்பதால நாங்கள் வாயுவின் கனவளவை ஏதாவது ஒரு முறையில் அளவிடுவதற்கு இலகுவாக இருக்கு. சரியா? அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. பரிசோதனையின் ஒரு மாதிரி படத்தை நான் கீறேன். அதன் மூலம் நீங்கள் ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம். கீறிக்கொள்ளுங்க. கொதி குழாய் ஒன்றுல மென்மையாக உலர்த்தப்பட்ட KMnO4 திண்மம் எடுக்கப்பட்டு அதுக்கு மேல் பஞ்சு கொட்டுன்கூழ் வைக்கப்பட்டு போக்கு குழாயுடன் கூடிய தக்கையால மூடி அடைக்கப்படும். இதுல இந்த போக்கு குழாய் இந்த தக்கைக்கு மிக அண்மையில வைத்தால் இந்த போக்கு குழாய்க்கும் தக்கைக்கும் இடையிலான இடைவெளிகளால வாயு வெளியேறுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். சில பேர் இதை தக்கையை விட்டு நல்லா முன்னுக்கு எடுத்து விட்டுவிடும். வாயுக்கள் வந்து இதுக்குள்ள சேகரிக்கப்பட்டு இதுக்குள்ளால வெளியில போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாயுக்கள் வெளியேறாத அளவுக்கு வெசலின் பூசி இருப்பான். இருந்தாலும் இது அண்மையில இருந்தால் நல்ல. இது நான் தொகுதி A என்று வச்சுக்கொள்றேன். இந்த பகுதிக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கொள்றேன், தொகுதி A. கதைப்பதற்கு சுகமாக இருக்கும். தொகுதி A. இந்த A நாங்கள் இன்னொரு தொகுதியோட இணைக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டையும் நாங்கள் இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பானை பயன்படுத்திக் கொள்ளலாம். இணைப்பி இந்த A என்ற தொகுதியை விஞ்ஞானி தொகுதியை இணைப்பதற்கு ஒரு இணைப்பானை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
இந்த வெளிவார O2 கனவளவை நாங்கள் வளமையாக நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சியால அளக்கிற நாங்கள் வெளிவார O2 கனவளவு நாங்கள் நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சியாலே அளக்கிற நாங்கள் இங்க நீரை இடம்பெயர்ப்பதன் மூலம் அளப்போம். இந்த படத்தை இருக்க பார்த்துக்கொள்ளும் முடிவா. இது O2வால் நிரம்பல் செய்யப்பட்ட நீர் நிரப்பப்பட்டிருக்கு. நான் முதலும் ஒரு பரிசோதனையில சொன்னேன் ஏன் O2வால நிரம்பல் செய்யப்பட்ட நீர் இங்க பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி. இதுல இருந்து வெளிவார வெப்ப பிரிகையில வார O2 இந்த போக்கு குழாயினூடாக இந்த நீர் கொண்ட முகவைக்குள் அமர்த்தப்படும். இந்த படத்தை வடிவா பார்த்துட்டு இருக்கோம். படங்கள் இது பரிமாணத்துக்குரியதாக இருந்தால் போதுமானது. முப்பரிமாணத்துல கீறணும் என்ற அவசியம் இல்லை. கீறினால் அது உண்மையில தவறாகத்தான் கருதப்படும். நீங்கள் இரு பரிமாணத்துல கீறலாம். சரி, O2வால் நிரம்பலாக்கப்பட்ட நீர். O2வால் நிரம்பலாக்கப்பட்ட நீர் இந்த தொகுதியை நாங்கள் B என்று பெயர் வச்சுக் கொள்வோம். தொகுதி ஏயும் தொகுதி பியும் இணைப்பானின் மூலம் இணைக்கப்படும். தேவை ஏற்பட்டால் கலட்டி கொள்ளலாம். இது போக்கு குழாய். சரி, கவனிச்சு கொள்ளுங்க இருக்கா. நாங்கள் ஆக்சிஜனின் மூலர் கனவளவை ஆய்வு கூடத்துல துணிகிற பரிசோதனை சம்பந்தமாக பார்க்க போறோம். ஆகவே O2 வாயு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். O2 மட்டும் வாயு விளைவாக இருந்தால் O2வால் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவை பற்றி நாங்கள் கதைக்கலாம். ஆகவே KMnO4 போன்ற O2வை மட்டும் வாயு விளைவாக கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களை நாங்கள் இங்க பயன்படுத்தலாம். நாங்கள் KMnO4 இதில் பயன்படுத்தி இருக்கிறோம். KMnO4 மென்மையாக வெப்பமாக்கப்பட்டு அல்லது உலர்த்தப்பட்டு ஒரு கொதிகுழாயில் எடுக்கப்பட்டு அதன் மேல் பஞ்சு வைத்து தக்கையுடன் கூடிய போக்கு குழாயுடன் கூடிய தக்கையால அடைத்து வலியுருக்கமாக வெசலின் பூசப்பட்டிருக்கும் தொகுதியே. அதே போலத்தான் எல்லாம் வலியுருக்கமாக வெசலின் பூசப்பட்டிருக்கும். இது O2வால் நிரம்பலாக்கப்பட்ட நீர். இது இன்னொரு போக்கு குழாய். இது மேலே இருக்கும், இது நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கும். கவனிச்சு கொடுக்கும். எங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு சொன்னா ஒரு மூல் O2 வாயு இடம்பெயர்க்கின்ற கனவளவு வேணும். ஒரு மூல் O2 வாயுன்ற கனவளவு வேணும். அந்த கனவளவை நாங்கள் நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சியாலையும் அளக்கலாம். இந்த மாதிரியும் நீரை இடம்பெயர்த்தும் அளக்கலாம். சரிதானே? ஓகே, ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப KMnO4 வெப்ப பிரிகையில விடுவிக்கப்படுகின்ற வாயு
KMnO4 என்ற வெப்ப பிரிகையில விடுவிக்கப்படுகின்ற இந்த வாயு இந்த போக்கு குழாய் வழியே வந்து ஓட்டுவால் நிரம்பலாக்கப்பட்ட குடுவைக்குள்ள செல்லும். அங்க ஏற்கனவே ஓட்டுவால் நிரம்பலாக்கப்பட்டிருக்கும். அப்ப இனி அங்கே ஓட்டு கரையாது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த வாயு இதுக்குள்ள வேறதால இதுக்குள்ள அமுக்கத்தின் அளவு அதிகரிக்கும். அப்ப அந்த அமுக்கம் என்ன செய்ய மாட்டா நீரை கீழ் நோக்கி தள்ளும். இதான் நீரின் கீழ்வோட பேச்சுன்னு நாங்கள் வந்து பார்த்திருப்போம். இப்ப சாதாரணமாக ஒரு இப்படி வச்சிருந்தோம்னு சொன்னா இதுக்கு இருக்கிற நீரே என்ன செய்யும், இதுக்குள்ள வாயு கீழ் நோக்கி தள்ளி இந்த வாயு சேகரிக்கப்படும். இதுக்குள்ள எப்படி சேகரிக்கப்படும் நாங்க பார்த்திருக்கோம். ஆனால் இங்க என்ன நடக்க போகுது, இந்த வாயு நீரை கீழே தள்ள இந்த வாயு நீர் கீழே ஓடையிலாது என்ற பார்த்துடும். ஆனால் இங்கே ஒரு இடம் இருக்கு, போக்கு குழாய் ஒன்று இருக்கு. அப்ப என்ன செய்யும் சொன்னால் இந்த வாயு தள்ள இதற்கூடாக நீர் மேலே ஏறி அங்கால வரும். அதாவது இந்த பரிசோதனையில இடம்பெயர்க்கப்படுகின்ற நீர், இந்த பரிசோதனையில இடம்பெயர்க்கப்படுகின்ற நீர் இந்த பரிசோதனையில என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் சேகரிக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் இந்த பரிசோதனையில இந்த கனவளவை தான் வாயுவின் கனவளவு என்று சொன்னாங்கள். ஆனால் இந்த கனவளவுக்குரிய நீர் இருக்கும், அது இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த நீரை இந்த பரிசோதனையில சேகரித்து சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவை அளப்பதன் மூலம் அந்த ஓட்டுவின் கனவளவை நாங்கள் குறித்து கொள்ள முடியும். வளமையாக நீங்கள் வாயு சாடிக்குள்ள இருக்கிற நீர் இடம்பெயர்க்கப்பட அதுக்குள்ள இருக்கிற வாயுன்ற கனவளவை அளக்கிற நீங்கள் அளக்கலாம், அளக்கலாண்டு இல்லை. இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால் இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரை நாங்கள் சேகரித்தோமாக இருந்தால் அந்த நீரின் கனவளவு வெளிவந்த வாயுவின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. வெப்ப பிரிகையில வந்த ஓட்டு வாயு போக்கு குழாயினூடாக இந்த தொகுதிக்கு வரும். இந்த தொகுதிக்குள்ள வந்து அமுக்கத்தை அதிகரிக்கும் போது நீர் இடம்பெயர்க்கப்படும். இடம்பெயர்க்கப்பட நீர் போக்கு குழாயினூடாக ஏந்துகள் அல்லது இன்னொரு சாடிக்குள்ள சேகரிக்கப்படும். அப்ப இங்க முடிவு என்னென்றால் இதுக்குள்ள சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவு இங்க வந்த ஓட்டுவின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் ஏனைய பரிசோதனைகளையும் கதைச்சினாங்க. நாங்க முந்தியெல்லாம் பார்க்க இதுக்குள்ள நீர் முதல்ல நிரம்பி இருக்கும், சரிதான், இது முள்ளா நீர் நிரம்பி இருக்கும். ஒரு வாயுவை நாங்கள் இதுக்குள்ள செலுத்தினோம்னு சொன்னால் அந்த வாயு அந்த நீரை கீழ் நோக்கி தள்ளும். அப்படி தள்ளி ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், அப்ப இவ்வளவு நாங்கள் வாயுன்னு சொல்றோம்னால் இதுக்குள்ள இருந்த நீர் எங்க, அதை நாங்க அங்க அளக்குறதுக்கான எந்த செட்டப்பும் செய்யல. ஆனா இந்த பரிசோதனையில அந்த வெளியில வந்த நீர் வந்து பக்குவமாக இன்னொரு இடத்துல சேகரிக்கப்படுகிறது. ஆகவே இவ்வளவுதான் வாயுவின் கனவளவுண்டா இதுக்கே இருந்த நீரின் கனவளவுக்கு என்னவா இருக்கும், எப்போதும் சமனாக இருக்கும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வெப்ப பிரிகையில வந்த ஓட்டு வாயுவின் கனவளவு இதுல சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். இதை நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். இது உண்மையா ஒரு பரிசோதனையில திருத்தமானது. இது வாயுவை சேகரித்து வாயுவின் கனவுளை அளக்கிறத விட நீரை சேகரித்து நீரின் கனவுளை இலகுவாக அளவிடப்படக்கூடியது. சரியா? ஓகே. இந்த நீரின் கனவளவு குறித்த வெப்பநிலை குறித்த அமுக்கத்துல வாயுவின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். இல்லைன்னா நீங்க நேரடியாக இப்படியும் சேகரிக்கலாம். இதான் இது இலகுவானது. நான் இது ஒரு நல்ல பரிசோதனை நான் சரியா? இதுல இந்த பரிசோதனையில நாங்கள் சில விஷயங்களை பற்றி பார்த்துக்கணும். இது மென்மையாக உலர்த்தப்பட்டது அப்படி சொல்லியிருக்கோம். நீங்க பஞ்சு வைக்கப்பட்டிருக்கு, இது ஓட்டுவால் நிரம்பலாக்கப்பட்டிருக்கு, இந்த போக்கு குழாய் சாய்வாக வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு எல்லாமே காரணம் இருக்கு. ஏன் நாங்கள் இப்படி எல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பரிசோதனை எழுதி கொடுப்போம். படம் போட்டாச்சு தானே, எழுதுங்க. மென்மையாக வெப்பமேற்றப்பட்ட KMnO4 திண்மத்தை கொதிக்குழாய் ஒன்றினுள் எடுத்து
மேலே காட்டியவாறு தொகுதி ஏஐ அமைத்தல். மேலே காட்டியவாறு தொகுதி ஏஐ அமைத்தல். சரிதான். ஓகே, அப்ப கவனிங்க. இடம்பெயர்க்கப்பட்ட வாயுவின் கனவளவு, இடம்பெயர்க்கப்பட்ட ஓட்டு வாயுவின் கனவளவு சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவுக்கு சமன் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். இடம்பெயர்க்கப்பட்ட ஓட்டு வாயுவின் கனவளவு, இடம்பெயர்க்கப்பட்ட ஓட்டு வாயுவின் கனவளவு சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவிற்கு சமன். இந்த பரிசோதனை மூலமாக நாங்கள் பார்த்திருக்கோம். சரியா? இடம்பெயர்க்கப்பட்ட ஓட்டு வாயுவின் கனவளவு இடம்பெயர்க்கப்பட்ட ஓட்டு வாயுவின் கனவளவு சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவிற்கு சமன். சரியா? இதுக்கு வந்த வாயுவின் கனவளவு என்ன வெப்பநிலையில இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இந்த நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஓட்டு வாயுவின் வெப்பநிலை இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற நீரின் வெப்பநிலை அல்லது சூழல் வெப்பநிலைக்கு சமனாக இருக்கு. நான் ஒரு 27 பாகை சி என்று வச்சுக்கொள்றேன். இதுல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் 1 ஏடிஎம் என்று வச்சுக்கொள்வோம். வளிமண்டல அமுக்கம் 1 ஏடிஎம் என்று வச்சுக்கொள்வோம். கவனிங்க, 27 பாகை சீலம் 1 ஏடிஎம் அமுக்கத்திலும் சேகரிக்கப்பட்ட வாயுவின் கனவளவை நாங்கள் அளக்கிறோம். இந்த கனவளவிற்கு காரணமான மூல் 1 மூல் தான் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வெப்பநிலையும் தெரியும், அமுக்கமும் தெரியும். இந்த கனவளவு எத்தனை மூலுக்குரிய கனவளவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இந்த பிரிகையில வந்த ஓட்டு வாயுவின் மூளை அறிய வேணும். அது ஏகவினமாக இருக்கும் வாயு கலவை தானே. இவை எத்தனை மூல் ஓற்றுவால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு என்றதை நாங்கள் கணிச்சமாக இருந்தால் 1 மூலுக்கு எவ்வளவு இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். சரி, இது பரிசோதனையில அளந்த கனவளவு நாங்கள் கணித்த கனவளவாக இருக்கு. இந்த பரிசோதனையில 1 மூல் வாயுன்ற கனவளவை எங்களால் என்ன செய்யலாது, அளந்து கொண்டிருக்க இயலாது. சாதாரணமாகவே 22.4 டெசிமீட்டர் கனவளவு வரும். 0 பாய்ச்சி 27 பாய்ச்சில இருக்கு. அவ 22.4 டெசிமீட்டர் கனம் நீர் எடுக்கிறானால் என்ன செய்யணும், கலன் கணக்குல தண்ணி வச்சுக்கணும், நிரப்பி வச்சுக்கணும். 1 மூல் வாயுவால் இடம்பெயர்க்கப்படுற வாயுவின் கனவளவை நாங்கள் அளவிடுவதற்கு முன்னர் ஒரு சொற்ப மூல் வாயுவை கருத்துல கொண்டால் அது 1 மூலுக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டு எத்தனை டெசிமீட்டர் கனவளவு இடம்பெயர்க்கப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்ப இந்த வெளிவந்த ஓட்டு வாயுவின் மூல் எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி இனி நாங்கள் பார்ப்போம். சரி, அதாவது இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவுக்கு காரணமான ஓட்டுவின் மூல் எவ்வளவு என்று சொல்லி நாங்கள் பரிசோதனையில அளக்க வேண்டும். அது அளக்கிற சம்பந்தமாக நான் கதைக்கிறேன். சரியா? கவனிங்க, கொதிகுழாயில மென்மையாக உலர்த்தப்பட்ட கேஎம்என் எடுத்து அதுக்குள்ள பஞ்சு வச்சு போக்கு குழாயுடன் கூடிய தக்கியால இணைத்து வாயு வெளியேறாதவாறு நாங்கள் மூடி இருக்கிறோம். வாயு வெளியேறாது மூடி இருக்கிறோம். இப்ப இந்த தொகுதியை நான் தொகுதி ஏ என்று சொல்லி இருக்கிறேன். இது ஆரம்ப தொகுதி என்று சொன்னால் இங்க என்னென்ன இருக்குது, KMnO4 திண்மம் இருக்குது, பிளஸ் உபகரணம் இருக்கு.
இந்த ஏ என்ற தொகுதியை ஆரம்பத்துல கருதி கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள KMnO4 திண்மம் இருக்குது, அதோட இந்த உபகரணம் இருக்கு. இதை நாங்கள் ரசாயன தராசில அளவீடு செய்வதன் மூலம் ஆரம்ப திணிவை கணிக்கலாம். இந்த ஏ என்ற தொகுதியை ரசாயன தராசில ஒன்று அளப்பமாக இருந்தால் ஆரம்ப திணிவு அளவிடப்படும். ஆரம்ப திணிவுக்கு காரணம் யார்? இந்த KMnO4 அந்த உபகரணம். சரி, இப்ப நாங்கள் வெப்ப பிரிகையடைய செய்கிறோம். O2 வாயு விடுவிக்கப்படும். O2 வாயு விடுவிக்கப்பட படத்தில் இருப்பது போல நீர் இடம்பெயர்க்கப்படும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் வெப்ப பிரிகையை நிறுத்துவதற்காக வெப்பநிலையை குறைக்கிறோம். ஆனாலும் வெப்ப பிரிகை தொடர்ந்து சிறிது நேரம் நடந்து கொண்டிருக்கும் காரணம் உயர் வெப்பநிலையில் அது இருக்குது ஏற்கனவே. அப்ப நாங்கள் வெப்பத்தை அகற்றி விட்டும் வார நீரை சேகரித்துக் கொண்டிருக்கணும். சேகரிக்கப்படுற நீர் நிறைவடைந்த பின்னர், அதாவது இனி வெப்ப பிரிகை நடக்கல என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தொகுதி குளிர்வடைந்த போது இறுதியாக இருக்கிற இந்த தொகுதியின் நிலையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இறுதி தொகுதி என்னென்னத்தை கொண்டிருக்கும்? ஆரம்ப தொகுதியில KMnO4 திண்மம் உபகரணமும் இருக்கும். இந்த பிரிகை எல்லாம் முடிஞ்சு நீரெல்லாம் இடம்பெயர்க்கப்பட்டு இப்ப இறுதி தொகுதி என்னென்னத்தை கொண்டிருக்கும் என்று சொல்லி பார்த்தால் அது K2MnO4 கொண்டிருக்கும். ஏன்? KMnO4 வெப்ப பிரிகையில K2MnO4 வந்திருக்கும். சக MnO2 கொண்டிருக்கும். சக உபகரணத்தை கொண்டிருக்கும். இது மட்டுமா? பிரிகை அடையாமல் எஞ்சிய KMnO4 அதுக்குள்ள இருக்கும். நாங்கள் KMnO4 முற்றாக பிரிகை அடைய அனுமதிக்கல. சிறிது நேரம் வெப்பப்படுத்துறோம், கொஞ்சம் நீர் சேகரிக்கப்பட்டு வெப்பப்படுத்துறதை நிறுத்துறோம். அப்ப முற்றாக பிரிகை அடைய அவசியம் இல்லை. அப்ப இறுதி தொகுதி எஞ்சிய KMnO4 உருவான K2MnO4 உருவான MnO2 உபகரணம் ரெண்டிலேயும் ஒரே மாதிரி. உபகரணத்தின் திணிவு எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. ஆகவே நாங்கள் உபகரணம் ஆரம்ப திணிவிலே இறுதி திணிவிலே மாறதால் இப்ப இறுதி தொகுதியில இருந்து இறுதி திணிவு காணலாம். இறுதி திணிவை பார்த்தீங்கன்னா W2 கிராம். இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுலயுமே உபகரணம் சமனா இருக்கு. அப்ப ஆரம்ப திணிவில உபகரணம் இருக்கு, இறுதி திணிவில உபகரணம் இருக்கு. அப்ப உபகரணத்தின திணிவு கழிவற்று. அப்ப என்ன இங்க ஆரம்ப திணிவு? KMnO4 திணிவு உபகரணத்தின் திணிவு, இறுதி திணிவு எஞ்சிய KMnO4 திணிவு இதுன்ற திணிவு. அப்ப உபகரணம் இதோட பிளஸ் உபகரணம், இதை நாங்கள் W1 கிராம் என்று அளந்திருக்கிறோம், இந்த நாங்கள் W2 கிராம் என்று அளந்திருக்கிறோம். இது பிளஸ் உபகரணம். அப்ப ஆரம்ப இறுதி திணிவுகளுக்கு இடையிலான திணிவு வித்தியாசம், அதாவது திணிவு இழப்பு, இந்த தொகுதியில இருந்து வெளியேறிய O2வின் திணிவிற்கு சமனாக காணப்படும். திணிவு காப்பு தத்துவத்தின்படி ரசாயன தாக்கத்தின் போது மொத்த திணிவு காக்கப்பட வேண்டும். திணிவு அளிக்கப்படும் என்றது உண்மைதான். ஆனால் சாதாரண ரசாயன தராசுகளால இதை என்ன செய்யலாம், அது உணர முடியாது. நாங்கள் அளக்கும் போது இந்த மொத்த திணிவு காக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திணிவு குறைவு ஏற்படும். W1 W2 சமனாக இருக்காது. W1 W2 சமனாக இருக்காது. அப்ப இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் தொகுதியில் இருந்து வெளியேறியவருடைய திணிவிற்கு சமனாக இருக்கும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன காணலாம்னு சொன்னால் O2 திணிவை காணலாம். W1 கிராம் மைனஸ் W2 கிராம் ஆக இருக்கும். திணிவு இழப்பு வெளியேறியவருடைய திணிவிற்கு சமன் என்று சொல்லி நாங்கள் பல தடவைகள் ரசாயன கணித்தல் என்ற பாடத்துல பார்த்திருக்கோம். நீங்க இதை விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ஆரம்ப திணிவுக்கு யார் காரணம்? எடுக்கப்பட்ட KMnO4 உபகரண தொகுதி.
இறுதி திணிவுக்கு யார் காரணம்? உருவான K2MnO4 MnO2 எஞ்சிய KMnO4 உபகரணம். அப்ப ரெண்டு திணிவுகள்லையும் உபகரணம் பொதுவாக இருக்கு. அப்ப இந்த திணிவு குறைவு O2வினுடைய திணிவிற்கு சமனாக இருக்கும். எங்களுக்கு பரிசோதனையில இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு தெரியும். அது O2வின் கனவளவுக்கு சமன். வெப்பநிலை தெரியும், அறை வெப்பநிலைக்கு சமன். அமுக்கம் தெரியும், வளிமண்டல அமுக்கத்திற்கு சமன். எங்களுக்கு தெரியாத ஒன்றுதான் O2வின் மூல். ஆனால் O2வின் திணிவை கண்டுபிடிச்சிட்டோம். W1 இருந்து W2 கழித்தால் வரும். வெளியேறிய O2வின் திணிவு இழப்பிற்கு சமன். ஆகவே இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு வெளியேறிய O2வின் கனவளவோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு வெளியேறிய O2வின் கனவளவுக்கு சமன். ஆகவே வெளியேறிய O2வின் மூளை நாங்கள் இதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் காணலாம். எங்களுக்கு W1 தெரியும், W2 தெரியும், கணிச்சவன் சொன்னால் வெளியேறிய O2வின் மூலும் அறியப்படும். 27 பாகை சி வெப்பநிலையிலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் என் மூல் O2வால இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு அளவிடப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் அடுத்த வரையில் என்ன எழுதலாம்? 27 பாகை சியிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் ஒரு மூல் O2 வாயுவால் இடம்பெயர்க்கப்படுகின்ற கனவளவை அறியலாம். இதுதான் 27 பாகையிலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் O2வின் மூலர் கனவளவாக இருக்கு. 27 பாகையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் O2வின் மூலர் கனவளவாக இருக்கும். இந்த கனவளவு எவ்வளவு தூரத்துக்கு நம்பகத்தன்மையானது என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் 27 பாகையிலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் O2வின் மூலர் கனவளவை நான் பாடமாக்கிறேன். எனக்கு தெரியாது. வாயுண்ட வெப்பநிலை கனவளவு மாற மாற என்ன செய்யும்? கனவளவு மாறிக்கொண்டு போகும். அப்ப நான் என்ன பாடமாக்கி வச்சிருக்கேன் அல்லது என்ன ஞாபகத்துல நிற்கும்? சாத்தியப்படாது. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். இந்த வெப்பநிலை 0 பாகை சியாகவும் அமுக்கம் ஒரு ஏடிஎம்மாகவும் இருந்தால் ஒரு மூல் வாயுண்ட கனவளவு கட்டாயம் 22.4 டெசிமீட்டர் கனமாக இருக்கும். அப்ப நாங்கள் 27 பாகையிலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் கனவளவு தெரியும்னு சொன்னால் இதை 0 பாகையிலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் அது 22.4 டெசிமீட்டர் கணக்குக்கு சமனாக இருக்கு. சரியா? இந்த பரிசோதனை மிகவும் முக்கியமானது. இந்த பாடத்துல நாங்கள் செய்யற பரிசோதனை முதலாவது பரிசோதனை. நீங்கள் கவனமா விளங்கி கொள்ள வேணும். உண்மையில 22.4 டெசிமீட்டர் கனமாக இந்த பிரமாணம் இருக்கணும் அவசியம் இல்லை. இது தியரட்டிக்கலா அப்படி இருக்கலாம். என்ற நாங்கள் இங்க பயன்படுத்தினது லட்சிய வாயுவும் இல்லை. எங்களோட பரிசோதனை 100% திருத்தமானதாக இருக்கும் என்பதும் இல்லை. அளவீட்டு வழக்குகள் இருக்கும், வேற புறக்கணிக்கத்தக்க வழக்குகள் இருக்கும், எல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க நீங்க என்னதான் O2வால நிரம்பலாக்கப்பட்ட நீரை பயன்படுத்தலாம். வாரம் O2ல சிறிதளவு கரையலாம், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கரையக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு முயற்சியே இருக்கலாம். மற்றது இடம்பெயர்க்கப்பட்ட நீர் முழுவதும் அங்க சேகரிக்கப்பட்டிருக்கும் என்பது இல்லை. மைத்துள குழாய்க்குள்ள சிறிது ஏறியும் நிற்கும். அப்ப அதெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய. மற்றது வார வாயுல சிறிதளவு தப்பி போகலாம். சரிதானே? அங்க நீர் இருந்திருக்கலாம், ஏற்கனவே நீர், அதான் நாங்க மென்மையா உள்ளது நீர் இருந்திருக்கலாம். KMnO4 வந்து பதங்கமாக கூடியது. KMnO4 சிறிதளவு பதங்கமாகி போயிருக்கு. இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தியரட்டிக்கலா 22.4 வரணும். நீங்க மூலக்கணவை மாற்றணும். உண்மையிலே அப்படி வராது. அண்மி திருத்தல் எங்களோட பரிசோதனை ஓரளவுக்கு திருத்தமானதுன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. குறித்த வெப்பநிலையிலையும் குறித்த அமுக்கத்திலையும் வாயுவின் கனவளவை அளவிடங்களுக்கு தெரியும். இப்ப அந்த வாயுவின் மூல அடுக்குதான் எங்களுக்கு சிக்கலாக இருக்கு. அதுக்கு நான் ஆரம்ப இறுதி திணிவுகளை பற்றி கழிச்சிருக்கிறேன். அந்த 2 திணிவுகளுக்கு முறையிலான வித்தியாசத்துல இருந்து O2வின் மூளை காணலாம். இதுல இருந்து ஒரு மூலுக்கான கனவளவை எங்களால அளவிடக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, முதலாவது விஷயம் நீங்க எழுதி இருக்கிறீங்க. மென்மையாக வெப்பமேற்றப்பட்ட KMnO4 திண்மத்தை கொதிகுழாய் ஒன்றினுள் எடுத்து மேலே காட்டியவாறு தொகுதி ஏயை அவதானித்தல் அப்படின்னு சொல்லி தொகுதி ஏயை அவதானித்தல். அடுத்த பந்தியாலை கொள்ளுங்க. தொகுதி ஏயை
தொகுதி ஏ நாச்சட்ட தராசினால் நிறுத்து. நீங்க ரசாயன தராசினால் இருந்தால் இன்னும் திருத்தமாக இருக்கும். ஆனால் இது பெரிய தொகுதி என்பதால நாங்கள் ரசாயன தராசில நிறுத்துறது கொஞ்சம் கடினம். ஏன்னா இணைந்த தொகுதியும் இருக்குது. ஆகவே நாங்கள் நாச்சட்ட தராசை பயன்படுத்தலாம். சிலர் முச்சட்ட தராசும் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் இப்ப நாச்சட்ட தராசு அநேகமான பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கால நாச்சட்ட தராசை பயன்படுத்துறது சிறந்தது. உண்மையில ரசாயன தராசு பயன்படுத்தினால் திருத்தம் கூடவாக இருக்கும். சரியா? வெளிக்கொள்ளுங்க. தொகுதி ஏயை நாச்சட்ட தராசில் நிறுத்து. அதன் ஆரம்ப திணிவை அளவிடல். W1 கிராம் போடுங்க. W1 கிராம். அதன் ஆரம்ப திணிவை அளவிடல். சரியா? கீழே எழுதி கொள்ளுங்க. ஆரம்ப திணிவு சமன் KMNO4 சக உபகரணம். ஆரம்ப திணிவு KMNO4 உபகரணத்தினதும் திணிவு. இதைத்தான் நீங்க W1 கிராம் என்று சொல்றீங்க. ஆரம்ப திணிவு சமன் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட KMNO4 உபகரணம். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. தொகுதி ஏயை மேலே காட்டியவாறு தொகுதி பியுடன் இணைத்து. தொகுதி ஏயை மேலே காட்டியவாறு தொகுதி பியுடன் இணைத்து பரிசோதனை அமைப்பை ஒழுங்கு செய்தல். பரிசோதனை அமைப்பை ஒழுங்கு செய்தல். பரிசோதனை அமைப்பை ஒழுங்கு செய்தல். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. கொதிகுழாயை நன்கு வெப்பமேற்றி இடம்பெயர்க்கப்படுகின்ற நீரின் கனவளவை அளத்தல். இடம்பெயர்க்கப்படுகின்ற நீரின் கனவளவை அளத்தல். கொதிகுழாயை நன்கு வெப்பமேற்றி இடம்பெயர்க்கப்படுகின்ற நீரின் கனவளவை அளத்தல். அடுத்த பந்தியாளுக்கும் வெப்பமேற்றுவதை நிறுத்தி தொகுதியை நன்கு குளிரவிட்டு தொகுதி ஏயை மீண்டும் நிறுத்து. அதன் இறுதி திணிவை அளவிடல். W2 கிராம் என்று போட்டுக்கொள்ளுங்க. இறுதி திணிவு சமன் K2MnO4 திணிவு MnO2 திணிவு K2MnO4 MnO2 உபகரணம் சக எஞ்சிய KMnO4 பிரிகடையாமல் இருக்கிற KMnO4. இதுதான் உங்களோட இறுதி திணிவு. எஞ்சிய KMnO4. W2 கிராம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த சரியான முறையில் குறித்துக் கொள்ளுங்க. வடிவா பார்த்து உபகரணம் சக KMnO4 திண்மம். இவ்வளவுதான் உங்களோட W1 கிராம்.
சரியா? வெப்ப பிரிகை அதே உபகரண திணிவு அப்படியே இருக்கும். சக எஞ்சிய KMnO4 எஞ்சிய KMnO4 K2MnO4 K2MnO4 MnO2 சரியா? இவ்வளவுதான் W2 கிராம். உங்களுக்கு இதுல O2வும் வரும். தாக்கத்தை பீசமானபடி சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் 2 KMnO4 இருக்கு. தாக்கம் பீசமானபடி சமப்படுத்தப்பட்டால் 2 KMnO4 இருக்கு. 2 KMnO4 solid உபகரணம் எஞ்சிய KMnO4 K2MnO4 O2. இதுல இறுதியில O2 திணிவு இருக்காது. அப்ப திணிவு இழப்பு வெளியேறிய O2 திணிவிற்கு சமனாக இருக்கும். கிளையை கொள்ளுங்க. திணிவு காப்பு விதிப்படி திணிவு காப்பு விதிப்படி திணிவு காப்பு விதிப்படி திணிவு காப்பு விதிப்படி திணிவு இழப்பு திணிவு இழப்பு திணிவு காப்பு விதிப்படி திணிவு இழப்பு திணிவு காப்பு விதிப்படி திணிவு இழப்பு சமன் O2வின் திணிவு. திணிவு காப்பு விதிப்படி திணிவு இழப்பு சமன் O2வின் திணிவு. சரி, அப்ப O2வின் திணிவு வந்து திணிவு இழப்பிற்கு சமன். ஆரம்ப இறுதி திணிவுகளுக்கு இடையிலான வித்தியாசத்துக்கு சமன். இதுல இருந்து O2 திணிவு காணலாம். இதுல இருந்து O2 மூல் காணலாம். அப்ப W1 மைனஸ் W2 கீழ் 32 கிராம் மூல் மைனஸ் 1 O2 மூல். வெளிவந்த O2 வாயுண்ட மூல் தெரியும். இந்த மூலால அறை வெப்பநிலையிலும் அமுக்கத்திலேயும் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு தெரியும். ஆகவே நாங்கள் ஒரு மூலுக்கு கணிச்சு கொள்ளலாம். எழுதிக்கொள்ளுங்க. வெப்பநிலை அமுக்கம் என்பன வெப்பநிலை அமுக்கம் என்பன அளவிடப்படலாம். மேற்படி தகவல்களில் இருந்து ஒரு மூல் O2 வாயுவின் கனவளவை அறை வெப்பநிலை அமுக்கத்தில் துணிய முடியும். ஒரு மூல் O2 வாயுவின் கனவளவை அறை வெப்பநிலை அமுக்கத்தில் துணிய முடியும். ஒரு மூல் O2 வாயுவின் கனவளவை அறை வெப்பநிலையில் துணிய முடியும். இதுதான் அறை வெப்பநிலை அமுக்கத்துல மூல கனவளவு. ஆனா இது உண்மையோ பொய்யோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்க STPக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால் இதை மாத்தி பார்க்கிறோம். சரி, அப்ப அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. O2வின் மூல கனவளவை இணைந்த வாயு விதியை பயன்படுத்தி O2வின் மூல கனவளவை இணைந்த வாயு விதியை பயன்படுத்தி STPக்கு மாற்றுவதன் மூலம்
STPக்கு மாற்றுவதன் மூலம் O2வின் மூலர் கனவளவு O2வின் மூலர் கனவளவு வாய்ப்பு பார்க்கப்படும். O2வின் மூலர் கனவளவு வாய்ப்பு பார்க்கப்படும். STPக்கு மாற்றி பார்க்க 22.4 வரை உண்மை, அதை அனுமதி வரும், வாய்ப்பு பார்க்கப்படும். அடுத்த பந்தியா இருக்கணும். இதன்போது O2வின் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனமாக காணப்பட வேண்டும். 22.4 டெசிமீட்டர் கனமாக காணப்பட வேண்டும். சரியா? கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப இதுல வந்த O2 மூல என் மூலம் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் சேகரிக்கப்பட்ட நீரின் கனவளவு V டெசிமீட்டர் கனம் என்று சொன்னால் இந்த V எங்களுக்கு பரிசோதனையில் அளவிடப்படக்கூடியது. இருபத்தி 7 அறை வெப்பநிலையிலே ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் எண்மூல் O2 வாயுவின் கனவளவு V டெசிமீட்டர் கனம் எங்களுக்கு தெரியும். 27 பாய்ச்சிலே ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் ஒரு மூல் O2 வாயு கனவளவு V டெசிமீட்டர் கனம் எங்களுக்கு பரிசோதனையில் அளந்திருக்கோம். நாங்கள் ஆகவே ஒரு மூல் O2 வாயுவின் கனவளவு 27 பாய்ச்சிலும் ஒரு ஏடிஎம்ல ஒரு மூல் O2 வாயுவின் கனவளவை அனந்தமாக இருந்தால் V கீழ் N × 1 இதுதான் எங்களுக்கு ஒரு மூல் வாயுவின் கனவளவு. இதை நாங்கள் O2 மூல கனவளவு Vm அப்படின்னு வச்சுக்கொள்வோம். V கீழ் N O2 மூல கனவளவு. இப்ப 27 பாகைசிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் இதை நாங்கள் T1 V1 over T1 சமன் P2 V2 over T2 போட்டு STP எவ்வளவுன்னு சொல்லி கணிச்சு பார்க்கலாம். அப்ப ஆரம்ப அமுக்கம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஏடிஎம் கனவளவு இது Vm, இது உங்களுக்கு தெரியும். வெப்பநிலை 300 கெல்வின். STPல அமுக்கம் ஒரு ஏடிஎம் தான், கனவளவு தெரியாது. STPல எவ்வளவு நாங்கள்லாம் இப்ப செக் பண்ண போறோம். ஆனா STPல வெப்பநிலை 273 கெல்வின். அப்ப இந்த V2 STP என்பதால கட்டாயம் 22.4 இருக்கும். நாங்கள் கணிச்சது அப்படி வருவதோடு இருக்க பார்த்துக்கொள்ளும். அப்ப நீங்க V கணிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெருமானத்துல வருதுன்னு சொல்லி. சரி, அப்படித்தான் இந்த கனவளவு நாங்கள் வாய்ப்பு பார்க்கிறது. இதுல நிறைய பிராக்டிக்கல் கேள்விகள் இருக்குது, பார்க்க வேணும். இந்த பிராக்டிக்கல் செய்யும் போது மிக அவதானமா இருக்கணும். இந்த வாயுக்கள் கையாளப்படுகிறதால வாயுக்கள் தப்பி செல்ல வாய்ப்புகள் அதிகம். சரி, தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. மேற்படி பரிசோதனையில் ஏற்படக்கூடிய வழுக்கள், மேற்படி பரிசோதனையில் ஏற்படக்கூடிய வழுக்கள், மேற்படி பரிசோதனையில் ஏற்படக்கூடிய வழுக்கள். ஒன்று, பிரதானமானது லட்சிய நடத்தியை காட்டாது. சரியான எழுதும் கொண்டு வாயு லட்சிய நடத்தியை காட்டாமை, இது ஒரு பிரதான வலு. வாயு லட்சிய நடத்தியை காட்டாமை. இரண்டாவது, வாயுக்கள் தப்பி சென்றிருக்கலாம். வாயுக்கள் தப்பி சென்றிருக்கலாம். வாயுக்கள் தப்பி சென்றிருக்கலாம். மூன்றாவது, இடம்பெயர்க்கப்பட்ட நீர் முழுவதும்
இடம்பெயர்க்கப்பட்ட நீர் முழுவதும் சேகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இடம்பெயர்க்கப்பட்ட நீர் முழுவதும் சேகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அடுத்தது 4வது, சிறிதளவு ஓட்டு நீரில் கரைந்திருக்கலாம். சிறிதளவு ஓட்டு நீரில் கரைந்திருக்கலாம். அடுத்தது, முதல் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மென்மையாக உலர்த்தப்பட்ட KMNO4 சொல்லி அநேகமான பளிங்குகள் வளிமண்டலத்தில் இருக்கிற நீரை உறிஞ்சுறதால நீரேற்றப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் ஹீட் பண்ணிக்க நிறை இழப்பிற்கு நீரும் ஒரு காரணமாக இருக்கும். அப்ப அந்த நீரை அகற்றினால்தான் திணிவு இழப்பு நேரடியாக O2 என்ற திணிவுக்கு சமன் என்று சொல்லலாம். அப்ப நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், அது முற்றாக நிறைவேறணும் எங்களுக்கு தெரியாது. அப்ப நீர் முற்றாக வெளியேறியது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியல. அப்ப மென்மையாக உலர்த்தினாங்கன்னு சொல்லி இருக்கோம். சில நேரத்தில் அங்கே நீர் மிச்சம் இருந்திருந்தால் இப்ப ஹீட் பண்ணிக்க என்ன செய்யும், அந்த நீரும் ஆவியாகி வெளியில வந்துருக்கு. அப்ப திணிவு இழப்புக்கு அந்த நீரும் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து எழுதி கொள்ளுங்க, நீர் முற்றாக உலர்த்தப்படாமல் இருந்திருக்கலாம். நீர் முற்றாக உலர்த்தப்படாமல் இருந்திருக்கலாம். அடுத்தது, KMNO4 பதங்கமாகி இருக்கலாம். KMNO4 பதங்கமாகிற இயல்பு இருக்கு. அப்ப KMNO4 வந்து பதங்கமாகி இருக்கலாம். சரி, இந்த பரிசோதனை விஷயங்கள் திருப்பி கவனிங்க. முதல் நாங்கள் சொல்லியிருக்கோம் மென்மையாக உலர்த்தப்பட்ட KMNO4 சொல்லி. இதுக்கான காரணங்களை வழங்கிக் கொள்ளுங்க. முதலாவது விஷயம், மென்மையாக உலர்த்தப்பட்ட KMNO4. இங்க நாங்கள் O2 மூல் காண்பதற்கு திணிவு இழப்பு என்ற ஒரு விஷயத்தை கருத்துல கொள்றோம். அநேகமான பளிங்குகள் நீரேற்றப்பட்டு இருக்கிறதால வெப்பப்படுத்தும் போது நீரும் திணிவு இழப்பிற்கு காரணமாக இருக்கும். ஆகவே ஆரம்ப தொகுதியில இருக்கிற நீரை நாங்கள் முதல்ல அகற்ற வேண்டும். அதற்காகத்தான் KMNO4 மென்மையாக வெப்பமேற்றப்படுகின்றது. KMNO4 ஏதாவது நீர் இருந்தால் அது மென்மையாக வெப்பமேற்றப்படும் போது அதுல உள்ள நீர் முற்றாக வெளியேற வேணும். அப்ப இப்ப KMNO4 மட்டுமே அங்க இருக்கு. அப்ப இனி வெப்ப பிரிகையில திணிவு இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு O2 மட்டும்தான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நீரும் சிறிதளவு இருந்தால் வெப்ப பிரிகையில O2வும் வர நீராவியும் போயிடும். அப்ப திணிவு இழப்புக்கு 2 பேரும் காரணமாக இருக்கணும். அதிலெல்லாம் எங்களால கருத்துல கொண்டு இந்த பரிசோதனை செய்ய முடியாது, கடினம். இந்த நீரில் எவ்வளவு திணிவு, O2 எவ்வளவு திணிவுன்றதெல்லாம் கடினம். ஆகவேதான் KMNO4 வந்து மென்மையாக வெப்பமேற்றப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, இதுல நாங்கள் பஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன் பஞ்சு வச்சிருக்கிறோம் சொன்னால், KMNO4 வந்து பதங்கமாக கூடியது. சாதாரணமாகவே KMNO4 திண்ம நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு போகும். நாங்கள் இதுல பஞ்சு வைக்கல என்று சொன்னால் இந்த KMNO4 போக்கு குழாய் கூடாக தொகுதி A விட்டு வெளியில போயிடும். பஞ்சு வைக்கலண்டா இதுக்கு இருக்க KMNO4 போக்கு குழாய்களாக தொகுதி A விட்டு வெளியில போயிடும். அப்ப நாங்கள் ஆரம்ப இறுதி திணிவு கணிக்கும் போது KMNO4 இந்த திணிவு இழப்பிற்கு காரணமாக வந்தது. ஆகவே நாங்க என்ன செய்யறோம்னா கொட்டுன் ஊழ் வைக்கிறோம். அப்ப இந்த பஞ்சு என்ன செய்யும், துணிக்கையாக வெளியேறுற KMNO4 தன்னுடன் சிறைப்படுத்திக் கொள்ளும். அப்ப KMNO4 இதுல இருந்தான்னு தொகுதி Aக்குள்ளதான் இருக்கும். அப்ப KMNO4 திண்ம நிலையில இருந்து தொகுதியை விட்டு வெளியே போவது பஞ்சு வைப்பதன் மூலம் தடுக்கப்படுகின்றது. அதாவது KMNO4 பதங்கமாக கூடியது. பதங்கமாதல் மூலம் வெளியேறுகின்ற KMNO4 தடுப்பதற்காக பஞ்சு வைக்கப்பட்டுள்ளது. பதங்கமாதல் மூலம் வெளியேறுகின்ற KMNO4 தடுப்பதற்காக பஞ்சு வைக்கப்பட்டுள்ளது. இது
அடுத்தது தொகுதி பியில ஓட்டுவால நிரம்பலாக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், ஓட்டு நீரில் சிறிதளவு கரையக்கூடியது, அதனாலதான் நீர்வாழ் உயிரினங்கள் வாழுது. நாங்கள் நீருக்குள்ள ஓட்டுவை செலுத்தி இடம்பெயர்க்கும் போது அந்த அமுக்கத்துல வெப்பநிலையில சிறிதளவு ஓட்டு கரையலாம். அப்ப அது இடம்பெயர்க்காது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஏற்கனவே ஓட்டுவால மேக்சிமம் கரைக்கிறோம். இதுக்கு மேலே ஓட்டு அங்க கரைய முடியாதுன்ற நிலையை தோற்றி வச்சு அந்த நீரை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கோம். அப்ப நாங்கள் மேலதிகமாக கொண்டு வர ஓட்டு அங்கே இனி கரைய வாய்ப்பில்லை என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம். சரிதான். அதுக்குதான் ஓட்டுவால் நிரம்பலாக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற போக்கு குழாய்கள் மைத்துளை குழாய்களாக பயன்படுத்தப்படும். ஏனென்று சொன்னால், இப்ப நீங்கள் முகவையில புலத்து தான் தண்ணி நிற்கும், சரியா? ஆனால் இடம்பெயர்க்கப்படைக்காது இங்க வருது. இதுல இருந்து இதுவரைக்கும் வேற தண்ணி இருக்குதான், இதுவும் ஓட்டுவால் இடம்பெயர்த்த நீர் தான். இது எங்களால சேகரிக்க முடியாது. அப்ப மிகவும் மைத்துளை குழாய் ஒன்று பயன்படுத்தப்பட்டால், மிகச்சிறிய குழாய் பயன்படுத்தப்பட்டால் இதுக்குள்ள இருக்கிற கனவுளவு நாங்கள் புறக்கணிக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற கனவுளவு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கு. இதுல சாய்வு பயன்படுத்தப்படுற சாய்வான போக்கு குழாய் பயன்படுத்தப்படுறது காரணம் என்னன்னு சொன்னா, இதை தாண்டி நீர் வெளியில வந்தால் முற்றாக என்ன செய்யப்படும், சேகரிக்கப்படும். சரியா? இந்த சாதாரணமாக இப்படி ஃபிளட்டா இருக்கும்னா அதுக்குள்ளேயும் நீர் துளிக்கைகள் தேங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான பரிசோதனை வழுக்களை தவிர்ப்பதற்காக இந்த பாதுகாப்பு செய்யப்படுது. இருந்தாலும் வழுக்கள் வரும். பரிசோதனை என்பது வலு இல்லாமல் செய்வது மிக கடினம். அது சாதாரண ஆய்வு கூட நிபந்தனைகள்ல இது சாத்தியப்படாது. நாங்கள் அந்த பரிசோதனை ஸ்கில்ல தான் விளங்கிக் கொள்ளணும். சரியான தொழில்நுட்பங்களும் சரியான வசதிகளும் தரப்படும் போது சரியான முறையில் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படலாம். பரிசோதனை செய்வதற்கான ஸ்கில்ல நாங்கள் டெவலப் பண்ணா சரி. சரியா? அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. இது இந்த பரிசோதனை அமைப்பில் நீங்கள் ஓட்டுவின் கனவளவை அளக்கிறதுக்கு நீரை பயன்படுத்தியிருக்கீங்க. ஏன் தேவையில்லாத வேலை நேரடியாக ஓட்டுவின் கனவளவை ஓட்டு வாயுவை சேகரிக்கிறதன் மூலம் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இந்த சாதாரணமாக வாயு சாடி ஒன்றுக்குள்ள தேன்கூட்டு முறை அதெல்லாம் பயன்படுத்தி இதோட தொகுதி ஏயை கொண்டு வந்து பொருத்தினாலும், தொகுதி ஏயை பொருத்தினாலும் நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சியின் மூலம் வாயு சேகரிக்கப்படும். அப்ப வாயு வர 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 நீர் வந்து கீழ் நோக்கி தள்ளப்பட்டு சரி, இதை நாங்கள் ஓட்டுகின்ற வாயு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இதுல நீரின் நிரம்பலாவிய முக்கம் ஒரு பிரச்சனை கொண்டு இப்படியும் செய்யலாம். இது எளிமையான பரிசோதனை. தொகுதி கொண்டு அதை இந்த நீருக்குள்ள அதுல இருந்து நீர் சேகரிக்கிற கூட இது சுகமான செய்யலாம் இல்லை. சரிதானே? ஓகே, ஒரு கேள்வி ஒன்று சொல்றேன், செய்து பாருங்க. இந்த பரிசோதனைகள் கேள்வி செய்யறதன் மூலம்தான் நாங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த கேள்வி எழுதி செய்து பாருங்க இருக்கா. எழுதுங்க. ஓட்டுவின் மூலர் கனவளவை துணியும் பரிசோதனை ஒன்றில் ஓட்டுவின் மூலர் கனவளவை துணியும் பரிசோதனை ஒன்றில் ஓட்டுவின் மூலர் கனவளவை துணியும் பரிசோதனை ஒன்றில் KMnO4 வெப்பம் ஏற்றிய போது KMnO4 வெப்பம் ஏற்றிய போது 27 பாகை சீலம் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் 38 சென்டிமீட்டர் கனம் நீர் இடம்பெயர்க்கப்பட்டு 38 சென்டிமீட்டர் கனம் நீர் இடம்பெயர்க்கப்பட்டு முழுவதும் சேகரிக்கப்பட்டது.
இப்பரிசோதனையில் திணிவு இழப்பு இப்பரிசோதனையில் திணிவு இழப்பு 0.0481 கிராம் எனின் 0.0481 கிராம் எனின் முதலாவது கேள்வி ஓட்டுவின் மூலர் கனவளவை 27 பாகை சி வெப்பநிலையில் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் காண்க. ஓட்டுவின் மூலர் கனவளவை 27 பாகை சி வெப்பநிலையிலும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் காண்க. இரண்டாவது கேள்வி மேற்படி மூலர் கனவளவை STPயில் குறிப்பிடுக என்றால் உண்மையான வேல்யூவை கொடுக்கிறது. இந்த கனவளவு இந்த மூலர் STPயில் என்ன கனவளவா இருக்குன்னு சொல்லுவாங்க. மேற்படி மூலர் கனவளவை STPயில் குறிப்பிடுக. STP என்பது 0 பாகை சி, அதாவது 273 கெல்வியும் ஒரு ஏடிஎம் 760 மில்லிமீட்டர். நீங்கள் இணைந்த வாயு விதியை பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு காணிங்க. இப்போ இந்த கேள்வியை நாங்கள் செய்த பரிசோதனையில இருந்து நீங்கள் செய்ய வேணும். இப்போ பரிசோதனை அமைப்பு சரியா விளங்கியிருந்தால் இந்த கேள்வியில நான் உங்களுக்கு தரவுகள் தந்திருக்கேன், செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கால் செய்து பாருங்க. நான் இதோட உங்களை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு நேரம் ஓகே, தொடர்ந்து கன நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் செய்துட்டு எனக்கு ஒரு அந்த கேள்விக்கான விடையை இந்த வைபருக்கு ஒருக்கா போடுங்க. சரி, ஓகே.